ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த 5வது மாதமான மே மாதமானது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம். மொத்தம் 12 ஆங்கில மாதங்கள் இருக்குது. அதில் இந்த 5வது மாதம் மிக மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய அமைப்புகளால் விசேஷமான நாட்களும் வருது. அதனால் இந்த மே மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இந்த மே மாதத்தில் தற்போது அதிரடியான முக்கியமான நாளானது வர இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சிறப்பாக அமைந்திருக்கு. அது என்னைக்கு வருதுன்னா மே மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாச வருடத்துடைய 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் நாள் கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. இந்த மிக முக்கியமான நாட்களில் இந்த நாளும் ஒன்றாக இந்த ஆண்டுக்கு வருது. அப்படின்னு இந்த நாள் முக்கியமான நாள் கேட்குறீங்களா? இந்த நாளில் அமாவாசை திதியானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. வைகாசி மாதத்தில் மிகவும் முக்கியமான திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசை. இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறதுக்கு மிகவும் உகந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசி விசாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. ரணரோண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்க விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இழுபறியாக நிறைவேறாமல் எல்லாமே உடனுக்குடனே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் எப்படி நீ எல்லா காரியங்களும் தடையே இல்லாமல் நடந்துவிடும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வேண்டும். அதுதான் இந்த மாதம் மெயினாக உங்களுக்கு அமாவாசையிலேருந்து தேவை. அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும். அவங்க வகையில் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனி உங்களுக்கு அதிகமாக கூடும். மெயினாக பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க ஆற்றலானது இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும். திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம். அது மட்டும் உண்டாகாத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பெரியோருடைய ஆலோசனைகளை கை கொடுக்கும். அதை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய கவலைகள்லாம் அதிகரிக்கும். அதை அதிகரிக்கிறது நல்லது தான். ஏன்னா கவனமாக பாடங்களை படித்திங்கன்னா வெற்றிக்கு உதவியாக இருக்கும். அதனால் கவனமாக பாடங்கள் படிக்கிறது நல்லது. ஸோ இது விசாக 4ஆம் பாதத்தில் பிரிஞ்ச விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து என்ன நடக்கும்னா, பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு விதமான பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சலிப்பு ஏற்படும். இது எந்தவித பாதிப்பும் ஆக்சுவலி உண்டாகாது. அதனால் நீங்கள் எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்பட வேண்டாம். பொறுமையாக இந்த டைம் இருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த கடன் பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம். மெயினாக அந்த டென்ஷன் ஏற்படாத மாதிரி உங்களை பார்த்து கொள்வது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். அந்த வேற்றுமை உண்டாகாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும். ஸோ அனுசமில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கேற்ப கவனமாக நடந்து செயல்படுங்க. அப்புறம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் நிலவி வந்த தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் மறையும். ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் மட்டும் ஏற்படும். யாருக்கும் இந்த டைம் வாக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். அதனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஆக்சுவலி நல்லது. ஆக்சுவலி உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்துவீங்க. இந்த டைம் காரியங்கள் இதனால் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். விலகி சென்றவர்கள் விரும்பி சேருவாங்க. திடீரென மன தடுமாற்றமானது உண்டாகும். சூரிய சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் பணவரவு திருப்தி தரும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தீரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன். வைகாசி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது. இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் இந்த 3 தானங்களை உங்கள் கையால் செய்து விட்டிங்கன்னா போதும். 7 ஜென்ம பாவங்கள் தீரும். ஸோ என்ன 3 தானங்கள் உங்கள் கையால் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த தானங்கள் செய்து உங்களுடைய லைஃப்பை ஒரு மகிழ்ச்சியானதாக மாற்றிக்குங்க. வாங்க என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்திருக்களுடைய வழிபாடு தான். அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு. இந்த 2 வழிபாட்டை சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வந்தீங்களோ அவங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த டைம் திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை. இதனால் பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்து விடுங்க. குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க. சரி, இது பொதுவாக எல்லாரும் அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. நம்மள பல பேருக்கு தெரியாதது இன்னொன்று இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி நாம் வேறு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 தானங்கள் என்னென்ன என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை பண்ணி பயன்பெறுங்க. அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய அந்த 3 தானங்கள் இதுதான். அமாவாசை என்றாலே ஃபஸ்ட்டு அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும். அப்புறம் 2வது கொடுக்க வேண்டிய தானம் வாழைப்பழம். வாழைப்பழத்தையும் வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். 2யுமே அட்டன் டைமில் கொடுத்தாலும் தவறு கிடையாது, இல்லை 1 கொடுத்தாலும் தவறு கிடையாது. இதை கண்டிப்பாக செய்யணும். இதை தவிர இன்னும் 2 பொருட்கள் சேர்த்து பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும். அதை கொடுத்தா இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். அது என்ன பொருள்னால் பச்சரிசி, வெல்லம். அதை 2யும் நாம் பசுமாட்டுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு பெரிய அளவில் லைஃப்பில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட ராசிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரமும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், பரிகாரம் செய்யணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும், அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.